நட்பின் வலிமை. நட்பில் முத்து கண்ணம்மா வானில் திரண்ட மேகத்தின் மீதால் வாரி குதிக்காது எங்கள் இடையில் ஆர்வந்த போதும் நெஞ்சம் பிரியாது துயர் போனதோடு இனி என்று மாறும். நட்பின் வலிமை. பலியைச் சேர்ந்த ராமு, சுரேஷ் இருவருமே பாலர் பள்ளியிலிருந்து உயர்தர வகுப்பு வரை உற்ற நண்பர்களாக பழகி வந்தார்கள். இருவரையும் பார்த்தால் இரட்டப்பிறவிகளாய் என கேட்கும் அளவுக்கு அழகு, பழக்க வழக்கம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் அவர்களுடைய மனசை காயப்படுத்தவன ஒரு கூட்டமே இருந்தது. காரணம், ராமு தாழ்ந்த சாதியில் பிறந்தது மட்டுமன்றி வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். ஆனால் சுரேஷ் உயர்ந்த சாதியில் பிறந்து செல்வந்தனாக வாழ்பவன். இருந்தாலும் சுரேஷ் மிக மேன்மையான குணமும் உயர்ந்த பண்பும் மற்றவர்களை அரவணை செல்லும் பண்பும் கொண்டவன். சுரேஷை விட ஏழையான ராமு விளையாட்டு, படிப்பு எல்லாத்திலுமே கெட்டிக்காரனாக இருந்தான். ஆனால் குடும்ப வறுமை நிலை காரணமாக கொப்பி புத்தகங்கள், தவணை கட்டணங்கள் கட்ட முடியாத நிலையில் ராமு படிப்பை இடைநிறுத்த முயற்சித்த போதெல்லாம் சுரேஷ் அவனை உற்சாகப்படுத்தி நட்பின் வலிமை பற்றி, நட்பின் பண்பை பற்றி பாடி மகிழ்விப்பான். சுரேஷ் ராமுவை மகிழ்ப்பதை விட்டு இல்லாமல் அவனுக்கு தேவையான புத்தகங்கள், கொப்பிகளை கொடுத்து உதவுவான். இருவருமே நல்ல சகோதரர்களாக இருந்தார்கள். ராமு பாடசாலை கற்றல் கல்வியோடு நின்று விடுவான். காரணம், தனியார் கல்வி நிறுவனத்துக்கு கட்டணத்தை செலுத்த முடியாது மட்டுமன்றி மாலை நேரம் தனது தந்தையுடன் தோட்ட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஒரு காரணமாகும். தனது நண்பன் ராமுவின் நிலையை உணர்ந்த சுரேஷ் தான் தனியார் கல்வியில் கற்கும் பாடங்களை ராமுக்கு விளங்கப்படுத்துவதும், தனக்கு விளங்காதை சுரேஷிடம் கேட்டு படிப்பதும், இப்படியே அவர்கள் நட்பு உன்னதமாக வளர்ந்து கொண்டிருந்தது. இருவரும் விளையாட்டு, படிப்பு எல்லா துறையிலுமே முதன்மையில் திகழ்ந்தார்கள். பல விருதுகளையும் பெற்றார்கள். பாடசாலை சிறந்த மாணவ தலைவர்களாக இருவரும் திகழ்ந்தார்கள். இவர்கள் நட்பு ஆழமாக வேரூன்றி விருட்சமாகியது. சிலர் கயவஞ்சர் கொண்ட சிலரின் வஞ்சனை வார்த்தைகளாய் கேட்ட சுரேஷின் தாய், நீ கீழ்ச்சாதியில் பிறந்த ராமுவுடன் உனக்கு என்னடா சிநேகிதம்? அவனுக்கு என்னத்துக்கு படிப்பு? தாய் தகப்பனோட போய் தோட்டம் துறவை செய்ய வேண்டியதுதானே. உன்ற சிநேகிதத்தால நாளைக்கு கொக்காவுக்கு கல்யாணம் செய்ய முடியாது என சுரேஷுவின் தாய் மங்கம்மா தினம் தினம் எச்சரிப்புத்தான். ஆனால் சுரேஷ் எதையுமே காதில் வாங்கிக் கொள்வதில்லை. இதற்காக வென்றாலும், இந்த சமூக ஏளனத்துக்கென்றாலும் ராமு தன்னை விட படிக்க வேண்டும், ஒரு மருத்துவனாக வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் சுரேஷ் மனதில் தலைத்து விருட்சமாக பறந்து ஓங்கி வளர்ந்தது. காலச்சக்கரம் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தன. ராமுவும் சுரேஷும் இருவரும் மருத்துவத்துறைக்கு தேர்வாகி பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படித்து வந்தார்கள். அந்த நிலையிலே சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் சுரேஷ் விபத்துக்குள்ளாகினான். இதை அறிந்த ராமு துடித்தான், அழுதான், கண்ணீர் கரைந்தான். சுரேஷுக்கு கூடுதலான இரத்த பெருக்கால் சுரேஷுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. ராமு ரத்தம் வழங்க முன்வந்தான். ஆனால் சுரேஷுவின் தாய் மங்கம்மா, நீ கீழ்ச்சாதியில் பிறந்தவனின் ரத்தம் என்ற மகனுக்கு ஏற்கக்கூடாதென பிடிவாதமாக நின்றாள். ஆனால் சுரேஷ் உறவின் யாருடைய ரத்தமும் ஒத்து வரவில்லை. அத்துடன் இரத்த வங்கியிலும் ஓ குரூப் ரத்தம் இல்லை என்று வைத்தியர்கள் கைவிரித்தார்கள். ராமு கோமா நிலையிருந்த தன் நண்பன் சுரேஷுவின் கைகளை பிடித்து அழுவண்ணம் இருந்தான். ராமுவின் கண்ணீர் துளிகள் சுரேஷுவின் கையில் விழ சுரேஷ் மெல்ல அசைவு பெற்றான். ராமுவின் இரத்தத்தை கொடுக்கும்படி தன் கை அசைவினால் வைத்தியர்களுக்கு தெரிவிக்கின்றான்.
வைத்தியர்களும் அவசரமாக ராமுவின் இரத்தத்தை பரிசோதனை செய்தார்கள். இருவருடைய ரத்தமும் ஓ குரூப் ஆனதால் ராமுவின் ரத்தம் சுரேஷுக்கு ஏற்றப்பட்டது. உன்னத நட்புகளின் ரத்தமும் ஒன்றாகி சங்கமித்தன. இரு நட்புகளும் சகோதரர்களாகிவிட்டன. நீ பிடித்தால்